जय श्री कृष्ण. गोदास्तुति 7th श्लोक. वल्मीकतश्रवणतो वसुदात्मनस्ते जातो बभूव स मुनिः कविसार्वभौमः गोदे किमद्भुतमिदं यदमिस्वदन्ते वक्त्रारविन्दमकरन्दनिभाः प्रबन्धाः. சுவாமி சொல்கிறார், அம்மா கோதாதேவியே, பூமியில் இருக்கக்கூடிய மண் புத்தை பற்றி சொல்கிறார். பூமியில் இருக்கக்கூடிய மண் புத்து பூமி தேவிக்கு காதாக இருந்துட்டு வேதம் சொல்கிறது, வேதத்தை கூறுறது அவள். அப்போ நீ யார்? நீ சாக்ஷாத் பூமி தேவியினுடைய அம்சம். அதனால் புத்து உனக்கு காதாக இருக்குது அப்படிங்கிறார். அப்போ அந்த புத்திலேருந்து தோன்றியவர் யார்? வால்மீகி மகரிஷி. அவர் கவி சக்கரவர்த்தின்னு பெரிய புகழையும் பேரையும் அடைஞ்சார் இல்லையா? அது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னா, உன்னுடைய காதாகிய புத்திலேந்து பிறந்த வால்மீகி அவர் எப்பேற்பட்டவர்? அற்புதமான சுக்தியாகிய ஸ்ரீமத் ராமாயணத்தை பாடி கவிகள்லேயே முதன்மையாகவும் தலைமையாகவும் ஆதிகவி அப்படிங்கிற ஒரு பெரிய சிறப்பை பெற்றார் இல்லையா? ஏன்? அது உன்னுடைய காதுங்கிற புத்திலேருந்து வெளிவந்ததுனால. அப்போ உன்னுடைய திருமுகத்திலேருந்தும் திருவாக்குலேருந்தும் வெளிவந்த பிரபந்தங்கள் அதுக்கு எப்பேற்பட்ட ஸ்ரேயஸ் இருக்கும் அப்போது அப்படின்னு சொல்கிறார். தாமரையிலேந்து பெருகக்கூடிய தேன் மாதிரி எம்பெருமானுக்கும் உலக மக்களுக்கும் உன்னுடைய அந்த ஸ்ரீசுக்திகள் எப்படி இருக்குன்னா, திவ்ய அமிர்தமாக இருக்குது, பரம போக்கியமாக இருக்குது. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறார். வால்மீகியே அவ்வளோ ஸ்ரேயஸ் கிடச்சதுன்னா, நீ கொடுத்த அவருக்கு அவ்வளோ பெரிய ஸ்ரேயஸ் நீ கொடுத்தன்னா, உன்னுடைய திருவாக்குலேருந்து அந்த பிரபந்தங்களுக்கு என்ன சொல்கிறது? என்ன ஆச்சரியம்? அதுக்கு ஸ்ரேயஸ் பெருமை என்ன இல்லை அதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் வால்மீகியின் திருவாக்கு அவ்வளோ இனிமையாகவும் அவ்வளோ ஸ்ரேயஸாகவும் இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறார். மேற்கொண்டு என்ன சொல்கிறாரு நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். தூப்புல் நிகமாந்த மகாதேசிகன் திருவடிகளே சரணம். ஜெய ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா.